2 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 12 போலீசார் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பணியில் இருந்து அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை அறிக்கை சட்ட ஆலோசகர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் தடயவியல் அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாகவும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சசாலி ககார் தெரிவித்துள்ளார். புக்கிட் அமானின் வணிக குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் உட்பட 12 போலீசார் சீன நாட்டினர் குழுவிற்கு சொந்தமான கிரிப்டோ கரன்சி விவகாரம் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கண்ட்ரி ஹைட்ஸ் பங்களாவை வாடகைக்கு எடுத்த பிறகு தாமும் மற்ற 7 பேரும் $50,000 மதிப்புள்ள கிரிப்டோ டோக்கனை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறி ஒரு சீன நாட்டவர் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். ஜொஹூர் பாரு அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு பாதுகாப்பு காவலர் தனது 7 வயது மகள் மீது பல்வேறு பாலியல் குற்றங்களை புரிந்ததாக 13 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார். நீதிபதி ஜமீர் சுகைமி முன் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட பிறகு 43 வயது சம்பந்தப்பட்ட நபர் தனது மனுவை தாக்கல் செய்ததாக உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. குழந்தையை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக காவலர் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சிறுமியின் முன் பாலியல் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை புரிந்ததாகவும் குழந்தையின் தந்தை மீது குற்றம் சுமத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவரை உள்ளடக்கிய வீடியோக்களும் தயாரித்ததாக 2 குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டன. இயற்கைக்கு விரோதமாகவும் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஜனவரி 22ஆம் தேதி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை ஜொஹூர் பாருவின் கம்பூங் கம்பாஸ் பாரு அருகே ஒரு குடியேற்ற வீட்டில் 13 குற்றங்களையும் அவர் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அமெரிக்க தூதரகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று பாங்கி பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் சரட்ஜான் ஜொஹான் பரிந்துரைத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈரான் மீதான அண்மைய தாக்குதலில் வாஷிங்டனின் பங்கு குறித்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாம் அமெரிக்க தூதரகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகளை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவர்களின் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான அழைப்புகள் கிடைத்தால் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர்கள் செய்வதை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் காட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராக அன்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் பின்னர் பிரதமராக நியமிக்கப்பட்டதையும் சவால் செய்து பி வேதமூர்த்தி தாக்கல் செய்த வழக்குக்கு சட்ட அடிப்படை இல்லை என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் வழக்கறிஞர் ரஞ்சித் சிங் உயர்நீதிமன்றத்தில் இன்று வாதிட்டார். குடிமகன் அல்லது அரசியல் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் வேதமூர்த்தி இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, அவருக்கு சட்ட ரீதியான தகுதி எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டு தம்பூன் தொகுதியில் அன்வார் வெற்றி பெற்றதை சவால் செய்ய வேண்டுமானால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 118 கீழ் தேர்தல் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அது தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட 21 நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அத்தகைய மனுவை தாக்கல் செய்யும் உரிமை தம்பூன் வாக்காளருக்கே உண்டு என்றும் ரஞ்சித் சிங் கூறினார். இந்த வழக்கில் எந்த தேர்தல் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே அன்வாருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ள வேதமூர்த்தி ஒரு பிஸி பாடி மட்டுமே என்று கூறி ஆரம்ப சம்மன்களை நிராகரிக்குமாறு கூறினார். மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவரான வேதமூர்த்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த வழக்கை தாக்கல் செய்தார். பெர்சாத்துவின் தலைமை கொறடா ரொனால்டு கியாண்டி பெரிக்காத்தான் நேஷனல் தலைமை கொறடா தக்யூரின் ஹசானுக்கு அனுப்பிய கடிதத்தின் உள்ளடக்கங்களை உறுதிப்படுத்தியுள்ளார். பெர்சாத்துவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹம்சா ஜைனுடீனை எதிர்க்கட்சி தலைவராக தக்க வைத்துக் கொள்வதை ஆதரிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரி 24ஆம் தேதியிட்ட கடிதத்தில் 13 பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நிலையாணைகளின்படி லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா பதவியை தொடர ஒப்புதல் அளிக்க கூட்டு மற்றும் பெரும்பான்மை முடிவை எட்டியதாக தெரிவித்துள்ளார். பெர்சாத்துவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது கவலைகளை பேணுதல், தேசிய பிரச்சனைகளை எழுப்புதல் மற்றும் பொறுப்புடன் செயல்படுதல், குறிப்பாக தற்போதைய நாடாளுமன்ற கூட்டம் அதன் முடிவை நெருங்கும் நிலையில் தொடர்ந்து கவனம் செலுத்துவார்கள் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடிதத்துடன் இணைக்கப்பட்ட இணைப்பில் இந்த முடிவை ஆதரித்த கியாண்டி, மாஸ் எரிமியாட்டி சம்சுடீன், இக்மால் ஹிஷாம் அப்துல் அசீஸ், ரோசோல் வாஹித், கு அப்துல் ரஹ்மான், கு இஸ்மாயில், முஸ்லிமின் எஹாயா, அப்துல் காலிப் அப்துல்லா, கைரில் நோர், ஜக்ரி ஹசான், ரோஸ்லான் ஹாஷிம்,
நோடின் அமாத் இஸ்மாயில், கலாம் சலான் மற்றும் இஸ்லாதுதீன் அப்பாஸ் ஆகிய 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. குர்ஆனை மிதித்ததாக கூறப்படும் பல்கலைக்கழக மாணவர் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என்று சட்டத்துறை தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. இன்று முகநூலில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் எஸ். விக்னேஸ்வரன் என்ற சம்பந்தப்பட்ட மாணவர் இஸ்லாத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் ஒரு புனித பொருளை அசுத்தப்படுத்தியதற்காக அவர் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 295 கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெட்வொர்க் வசதிகளை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதற்காக விக்னேஸ்வரன் மீது 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(1)A கீழ் குற்றம் சாட்டப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் 62 அறிக்கைகளை பெற்றதாகவும் 43 சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் எஹாயா நேற்று கூறினார். ஆன்லைன் உள்ளடக்கத்தை நீக்குவதற்கான 1,15,161 கோரிக்கைகளில் 90 விழுக்காடு இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் நிறைவேற்றப்பட்டதாக தொடர்புத்துறை துறை அமைச்சர் தியோனி சிங் மக்களவையில் தெரிவித்தார். மொத்தத்தில் 1,03,986 நீக்குதல் கோரிக்கைகள் 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டன. ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் 2025 கீழ் பல்வேறு குற்றங்களை உள்ளடக்கிய 32 வழக்குகளில் 31 வழக்குகள் நீக்கப்பட்டன. முழுமையாக நீக்கப்பட்ட உள்ளடக்கங்களில் 4 நிதி மோசடி வழக்குகள் அடங்கும். அவற்றில் 6 ஆபாசமான துன்புறுத்தல் மற்றும் 3 ஒழுக்கக்கேடான உள்ளடக்கம் தொடர்பானவை என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.